ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே 1 தொழிலாளர்கள் தினம். உழைக்கும் வர்க்கம் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளி தினம் வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இன்றைக்கி என்ன நாள்னா சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமினா சித்திரை பொங்கல்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு எப்படி பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு வழிபடுவோமோ அதே போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் வழிபடுவோம், நம்ம ஊரே வழிபடுவாங்க. சித்திரை பொங்கல்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சித்திரை பொங்கல். நம்ம வீட்டில் சித்திரை பொங்கல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு அம்மா எப்படி விடிய காலமே எழுந்திரிச்சு அவ்வளோ வேலை பார்த்தாங்களோ அதே போல தான் இன்றைக்கும் பார்த்து வச்சுட்டாங்க. நல்லா விடிஞ்சிருச்சு இல்லையா? அவங்க விடிய காலமே எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ காலையில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத காட்டுறேன், பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் உள்ள ரோட்டெல்லாம் நல்லா அலசி விட்டுட்டு இங்கே கோலம் போட்டிருக்காங்க அம்மா. நல்லா பார்த்துக்கோங்க, கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன் இந்த ரோட்டை அலசி விட்டு ரோடு வரையும் வந்து ஏன் கோலம் போடணுன்னா, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, அதுவும் நம்ம ஊரில் சாமி ஊர்வலம் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே தெருவில் வாசலில் அந்த அவங்க வீட்டுக்கு நேராக பண்ணிடுறாங்க. பார்த்திங்களா, அது ஈரமாக தெரியல. இந்த மாதிரி தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க. சாமி ஊர்வலம் வருதுங்கிறதுனால சாமியை வரவேற்கிறதுக்காக இப்படி ஃபஸ்ட்டு ரோட்டில் ஒரு கோலம் போட்டிருக்காங்க அம்மா விடிய காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரு வாசலில் இங்கே ஒரு கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்பா வந்துட்டு பால் கறந்த யானத்தை கழுவிட்டுருக்காங்க. இந்த கோலம் தாங்க இன்றைக்கி அம்மா விட்ட கோலத்திலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துட்டு ஷாக்காயிட்டேன், என்னோட அடித்து ப்ரிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மொத்தம் 3 கோலம் விட்டுருக்காங்க. ரோட்டில், தெரு வாசலில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில். இந்த 3 கோலமும் முடிஞ்ச பிறகு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வருடப்பிறப்புக்கு எப்படி அரிசி மாவால் கோலம் விட்டாங்களோ அதே போலவே விட்டுருக்காங்க. வீட்டுக்கு போகிற வாசல் எல்லாமே இந்த வாசல்லையும் போட்டிருக்காங்க. இதில் அழகாக சின்னதாக கோலம் விட்டுருக்காங்க. ஏதோ மாடு கண்ணுக்குட்டியோ அப்பி வச்சிருச்சு, கோலத்தை அழைச்சிருச்சு. அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. என்னப்பா சாமி ஊர்வலம் வருதாம்ல? வரட்டும். குளிக்கணுமா? காலையிலேயே குளிக்கணும். போய் நான் பால் போட்டு வந்து விட்டேன். நான் குளிக்கணுமா? நீ குளிக்க போய் குளிடா. குளிக்கணுமான்னு கேட்குறேன். சரி. நிலக்கதவு இருக்குது இல்லைங்களையா, நிலக்கதவில் வந்துட்டு அழகாக இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டிருக்காங்க. அப்படி இங்கே ஒரு கோலம், இங்கே ஒரு கோலம், இங்கே ஒரு கோலம். குத்து விளக்குக்கெல்லாம் பூ கட்டி வச்சுருக்காங்க. என்னான்னு தெரில, விளக்கு ஏற்றுவாங்களா என்னான்னு தெரில, கேட்கணும். அம்மா என்னது நீராரம் கட்டிகிட்ருக்கேன். காலையிலே குளிச்சாச்சா? காலையில் குளிச்சுட்டேன். சாமி வருது, சாமி ஊர்வலம். பார்வதி சிவன் தானே வருது? சிவன் பார்வதி. சரி, இன்றைக்கி என்ன பொங்கல் எப்போ வைக்கிற? சாமிலாம் வந்துட்டு போன பிறகு தான் பொங்கல் வைக்கணுமா ஊரில் சொல்கிறாங்களா? இது வரைக்கும் மம்மெலாம் சொல்கிறாங்க பொங்கல்லாம் வச்சாச்சு, சாமி ஊர்வலம் போனோடனே படையல் போட்ட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அது விளையாட்டுவே சொல்லுது, என்னமோ என்னன்னு தெரியலையே. தெரியல, என்னன்னு தெரியல. பொங்கல் வைக்கணும் இன்றைக்கி. மோர் ஊற்றுனியம்மா? லேசாக ஊற்றிருக்கேன். பொங்கல் வைக்கணும். வேறு என்ன வேலை? ஏன்னா நான் இன்றைக்கி நம்ம பொங்கல், சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல் தான் அன்றைக்கி. குடி. அம்மா வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்கங்க. விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு. இந்த விளக்கு எப்போம்மா எடுத்தது? உன் கல்யாணத்துக்கு எடுத்ததா? என் கல்யாணத்துக்கு எடுத்தது அது சின்ன விளக்கு.
இதெல்லாம் நீ வந்து வாங்கியதுனால நான் எடுத்தேன். நல்லா பெரிய விளக்கா இருக்க. எங்கே எடுத்தீங்க இது? தஞ்சாவூரில் எடுத்துருந்தேன். தஞ்சாவூர்லையா? அழகாக வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வாசலில் 2 பக்கமும் குத்து விளக்க வச்சு ஏற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அடுத்து என்னம்மா? பொங்கல் எல்லாம் வச்சிருச்சுலாம் எனக்கு இல்லை பார்த்துட்டு. அடுத்து என்ன? அது அடுத்தது பொங்க வைக்கணும். நம்ம பொங்க போய் வச்சிடும். சாமி வந்துட்டுல போய் வைக்கணுங்கிறாங்க. என்னமோ ஊரில் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. நம்ம இங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கே தெருவில் இருந்தால் எல்லாம் தெரியும். யார் சொன்னா உனக்கு வச்சுட்டாங்கன்னு? உங்கள் அப்பா தாங்க சொல்லிட்டு வந்துச்சு. அப்படின்னா போய் வை பார்த்து. எல்லாம் வச்சுடுச்சோவா, சாமி வந்துட்டு போனுச்சுன்னா திரும்ப உடனே படைக்கிறது மாதிரியா. சரி. தவிடு எழுதிட்டு வந்துருக்கேன். பச்சை தவிடு. அதை அடுப்பு உள்ள போட்டு தான் திரும்ப சோடத்தை ஏற்றி அப்புறம் தான் குச்சி வச்சு பொங்கல் வைக்கணும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் உழ வச்சுட்டாங்க. சாமி ஊர்வலம் பக்கத்து தெருக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு ஓடியாந்துடுறேன். மக்களே வெயிட் பண்ணுங்கள். அப்படியே சாமி ஊர்வலம் பொங்கல் கும்பிட்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்படி வழிபடுறோம் சித்திரா பொங்கல் அப்படிங்கிறத நீங்களும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குளிச்சுட்டு ஓடியாந்துடுறேன். சாமி ஊர்வலம் வரப்போகுது. குளிச்சு ரெடி ஆயாச்சு. சாமி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரப்போ நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நிற்காது. போயிட்டு லாஸ்ட்டு எண்டு வரையும் அங்கே 2 வீடு இருக்குது. அங்கெல்லாம் காட்டிட்டு தெய்வம் அங்கெல்லாம் பூஜை மாதிரி முடிச்சுட்டு அப்புறம் தான் திரும்பி ரிட்டன் வரப்போ தான் நம்ம வீட்டில் நிற்கும். இப்போ வந்து உள்ளே போயிருக்கு சாமி. அதுக்குள்ளே அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சான்னு கேட்கணும். எப்போ சாமி திருப்பிட்டு வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். வாங்க சீக்கிரம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமானை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வைக்கிறாங்க. தேங்காய், வாழைப்பழம், பூவு, இது தாங்க பூஜைக்கு நம்ம வச்சுருக்கிறது.
அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியும் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்ப்பா ஓ அவ்வளோ பூ பூக்குதுப்பா. அம்மா டெய்லியும் பூ கட்டுது. பேய் நீ ஏழை வச்சு பார்க்க கொடுத்துட்டு கூட வரலாம் காசுக்கு. கொடுத்துக்கலாங்கிறியா? நான் போனால் வண்டிக்கு 100 ரூபா பெட்ரோலு பூ விற்கிறதுக்கு அது சரியாக போகும். சொல்கிறேன், இவ்வளோ பூ பூக்குதுல்ல. உலக வச்சிருச்சு, அரிசியை போட்டு நம்ம கிண்டிட வேண்டிதான். சாமி திருப்பிட்டு வந்துட போதுமா? பொறுமையாக தான் வரும், இருந்தாலும் சொல்கிறேன். சக்கரை சோறுக்கு அதோட காயிட்டும். காயிட்டுமே. இது மட்டும்தான் உலக வச்சுருக்கேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாமி வந்துச்சு வாசலுக்கு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி புறப்பட்டுச்சா கோயிலுக்கு. அடுத்தது நம்ம வந்து பொங்கல் வைக்கிது. பொங்கல் ரெடியானா வெளியில் வச்சு சாமி கும்பிடணும். அதையும் கும்பிட்டு சாப்பிட்டாச்சுனாக்க சித்ரா பௌர்ணமி முடியுது வேலை. சக்கரை சோறுக்கு அரிசி போடுறாங்க அம்மா. சக்கரை சோறுங்கிற சர்க்கரை பொங்கல். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகிற கண்டிஷன் வந்ததுனால அதை கொடி அடுப்பில் வச்சுட்டு இதை மெயின் அடுப்பில் வச்சுருக்காங்க. சக்கரை சோறும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வச்சா வேலை முடியுதாம்மா? வெள்ளை பொங்கல் பொங்கியாச்சு. இப்போ இறக்கி வைக்க போகிறேன். இறக்கி வச்சுட்டு அடுத்தது சக்கரை பொங்கலுக்கு வெந்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு அதை வந்து பார்க்கணும் மறுபடி. தவிடு கொட்டி வச்சிருக்கியா? தவிடு போட்டு வச்சுருக்கேன், பச்சை தவிடு. இது போட்டால் சிப்பு தட்டு போட்டால் வேர்க்காது, நல்லாயிருக்கும் காத்தோட்டமாக. இது ஒரு சிலோர் யானை எடுத்துக்கலாம் மட்டும் இது ஒரு தட்டு 50 ரூபா. பரவாயில்ல, கிடைக்கணும்ல அதெல்லாம். அதான் எல்லாம் போட்டாச்சா? போட்டேன். நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாசலில் பொங்கல் பொங்கி படைக்கும்போது விவசாய பொருள்களையும் ஒன்றா வச்சு படைக்கிறது. என்னென்னா விவசாயிக்கு என்ன ஆயுதம் தேவையோ, பம்பட்டி, களைக்கட்டு, அருவாமனை, ஏறு கலப்பை, நவுத்தடி என்ன இருக்குதோ எல்லாத்தையும் வச்சு ஒன்றாவே சாமி கும்பிட்றது. அதெல்லாம் இப்போ கழுவ போகிறேன். கழுவ போறியா? ஆமாம், கழுவி பட்டை வச்சு தான் படைக்கணும்.
அப்பா வம்பட்டியை கழுவுறாங்களா. கடப்பாறை இருக்குது, அருவாமனை, இதெல்லாம் மத்து, கம்பம். அப்படியே வந்தீங்கன்னா உலக்கை, நம்ம வீட்டு உலக்கை. ஏர் மாட்டுக்கு பூட்டுவோம் இல்லையா, மவுத்தடி மாட்டுக்கு கழுத்தில், அது கழுத்துலையா இல்லை உழவுக்கு பயன்படுத்துறது தான்ப்பா, உழவுக்கு பயன்படுத்துறது மவுத்தடி. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி சுத்தமாக சாமி கும்பிட்றப்ப இதையும் வச்சு படையலோடு வச்சு கும்பிடுவாங்க. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அலசணுமாப்பா? எல்லாத்தையும் தான் கழுவணும். சும்மா தண்ணி தெளிச்சு விட்டா போதாது? கழுவுறது தண்ணி தெளிச்சோம். 3 ஐட்டம் அப்பா கழுவிட்டாரு. மாட்டு கயிறோட 4 கழுவி வச்சுட்டாங்க. உலக்கையை நல்லா காட்டுப்பா. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கணும் அந்த உலக்கை. பழைய உலக்கெல்லாம் போயிடுச்சுன்ட்டு. ஆனால் பழைய உலக்க வெயிட்டு வரல தான்ப்பா. வெயிட்டும் இருக்குது, நான் பார்த்து எடுத்தேன் தான். வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கட்டுமே. திட்டாணி போட்டுட்ருக்காங்க அம்மா மண்ணாலேயே. செம்மண் தானம்மா? அதான் செங்கமட்டை. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏர் கலப்பை கழுவி முடிக்க போகிறார். இலை வேணுமாம்மா? எல்லா வேலையுமே முடிய போகுது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்கு இலை இல்லை, போயிட்டு வாங்கிட்டு வரணும். மாமா வீட்டு தோப்பில் போய் கேட்டு பார்க்கலாம். அங்கே இருந்தால் வாங்கிட்டு வரலாம், இல்லையா அப்பாவையே போக சொல்லலாம். இலை இருக்க வந்தாச்சு. நம்ம பழைய வீடு இது தான், பழைய காணொலியில் காட்டியிருப்போம். நம்ம பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போல்லாம் நல்லா தோப்பாக உருவாக்கிட்டாங்க, போர் அடித்து நல்லா சூப்பராக இருக்குது இப்போதைக்கு. முன்ன இருந்தப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து அழகாக இலையாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான் மக்களே. அத்தை வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படியே கத்திரிக்காயும் இருக்குது, கத்திரிக்காயும் கொண்டு போடா அப்படின்ட்டு இலை அறுத்து ரெடியாக வச்சுட்டேன். இந்த காய்கறி கொஞ்சம் தரேன், எதையும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாய் மாமா வீடு. அவங்க தான் அத்தை, மாமன் யாரும் வீட்டில் இல்லை, அத்தை மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். வந்ததுக்கு இலை இருக்க வந்தேன், கத்திரிக்காய் வாழைக்காய்லாம் கொடுத்து விட்றாங்க. முட்டைகோசும் போட்டிருக்காங்கங்க. முட்டைகோசும் அறுத்து தருது அத்தை. நாங்கள் முன்னாடி இருக்கிறப்ப வீடு மட்டும்தான் இருக்கும், சுற்றிலும் எதுவுமே இருக்காது. இப்போ இவங்க போர் அடித்து நல்லா தோப்பை உருவாக்கியிருக்காங்க. போதும் த ஆரம் போயிட்டு வந்துட்டு
இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம். வீடு வந்து ஊருக்குள்ளே இருக்குது. நம்ம ஆயா வீடு இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் பழைய வீடு இருந்தது. அங்கே இடிச்சுட்டு இங்கே வந்து இவங்க வந்து தோட்டத்துலேயே வீடு கட்டி, முன்னாடி இந்த வீடு நாங்கள் கட்டியிருந்தோம், குடியிருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் அங்கே போன பிறகு அவங்க இங்கே வந்து தோப்பாக உருவாக்கி இங்கே குடியிருக்காங்க. இப்போதைக்கு வந்ததுக்கு காய்கறிலாம் கிடச்சிது. கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமா ஒய்ஃபு. மற்றபடி வீட்டில் யாருமே இல்லை. அவங்க எல்லாம் எங்கே வெளில போயிருக்காங்க போல். ஸோ இப்போ நம்ம நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட வேண்டியதான் மக்களே. அம்மா இந்த இலை இருக்க போனானா இப்படி கூடவே உங்கள் அண்ணி வந்து முட்டைக்கோசு, கத்திரிக்காய், வாழைக்காலாம் கொடுத்துட்ருக்காங்க. அன்னையும் வரணுன்ட்டு நான் போகல. அன்னைக்கு விட்டு ஒன்றுட்டு விட்டு விட்டு வாழைக்காய் இருக்குது தானே, இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி கொடுத்துட்டு. சரி. நம்ம கொண்டு வந்த இலையை படசலுக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி அப்பா கழுவிட்டு இருக்காங்க படசல் போடுறதுக்கு. இப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் படசல் போட போகிறோம். அம்மா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். செங்கமட்டை தூளாலேயே அழகாக திட்டாணி போட்டிருக்காங்க. படசல் சாமான் வந்து பார்த்திங்கன்னா மரக்காய், படி, அருவாமனை, நம்ம வீட்டில் என்னென்ன பயன்படுத்துவோமோ அதே போல் விவசாய கருவிகள் என்னென்ன பண்ணுவோமோ அவ்வளோ, மவுத்தடி, கடப்பாரை, உலக்கை, ஏற்கலப்பை எல்லாத்தையுமே வச்சு முன்னாடி படசல் போட்டு சாமி கும்பிட போகிறாங்க. சாணத்தால் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மேடை செஞ்சு அது மேலே பிள்ளையார் பிடிச்சி வைக்க போகிறாங்க. அதான் பிள்ளையார் உட்கார்ற மேடை. பிள்ளையார் உட்கார்ற மேடையா? அடிப்படும். பாருங்க, இதான் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்களாம் எப்படி பிள்ளையார் பிடிச்சி வைப்பீங்க அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி தானா இல்லை வேறு மாதிரி வைக்கிறதா? நாங்கள் எப்போதும் வழக்கம் அப்படி தான். பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே அருகம்புல்லை வைக்கணும். இது அருகம்புல்லை வச்சு தான் மறுபடி அருகம்புல்லை வைக்கும்போது பிள்ளையார் கொஞ்சம் வளைவார். அப்புறம் அப்படி நிமிச்சிட்ருக்கோம். தெரிகிறார பிள்ளையார் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு. ஞானமுகம் பிள்ளையார். ரைட், சூப்பராக இருக்குப்பா. பிள்ளையாரை பிடிச்சி வச்சாச்சுங்க. இனிமேல் படசல் போட வேண்டியதான். எத்தனை மட்டும் இருக்குது பாக்கு? பாக்கு இருந்துச்சுப்பா. பாக்கு தான் இருந்துப்பா. லேசாக போட்டு காற்றுல இங்கே வந்து மறுபடியும் பறக்கணும். விட்டாங்க அடி தூக்கில் போட்ட போகுது. சக்கரை சோறு, வெண்பொங்கல்லாம் வந்துருச்சு. வெண்பொங்கலுங்கிறேன், பொங்கல் வந்துருச்சு. அடுத்தது படசலை போட வேண்டிதான். பறக்காதீங்க சார், பொறுமையாக தான் சாமி கும்பிடணும்.
சரி சரி ஓகே. ஆடை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றப்ப தேங்காய் உடைக்கிற நேரம் வந்ததுனால போய் காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துட்டார். வேஷ்டி சட்டியில் வந்துட்டாப்புல. இல்லை கீழே நெருப்பு இருக்கு. சாமி கும்பிடலாமா? பேசிக்கம்மா திண்ணூர். திண்ணூர் அம்மா பேசணுமா நான் பேசணுமா? நான் சாமி கும்பிட்டு பேசுகிறேன். முன்னாடி வந்து சாமி கும்பிட்டா காக்கிறதுக்கு தான். காகத்துக்கு சாப்பிட வைக்கணுமா? ஆமாம். ஐ அதை நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டா தான் வரும். கூப்பிடு. இந்த வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு சத்தம் கேட்கும் வரும். காவா 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 கூப்பிட்டா நானா? பா பா பாபான்னா அவர் காவா 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 வேற மாடியில் இருந்து சொல்லிட்டு வச்சுட்டு வரோம். சரி. காவா 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 சவுண்ட் டைப் பண்ணிவினேன். ஆக்சுவலாக இது வந்து காக்காவை கூப்பிட்றதுக்காக இல்லை. அப்போ தான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவங்க சாமி கும்பிட்டாங்கன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிக்னல் போல். காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தால் மக்களே நம்மளும் படசலெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட வேண்டியதான். எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். இந்த பொருட்கள் மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஏற்கலப்பை, கடப்பாரை இப்படி வச்சு சாமி கும்பிட்டோம்ல, அதுவும் விளக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டு சாப்பிட வேண்டியதான். படசல் இருக்குது. எனக்கெல்லாம் வெண்பொங்கலே வைமா. பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து வாழைக்காய் குழம்பு எப்போவுமே இதான ஸ்பெஷல். போட்டுப்பா அப்படி லைட்டாக. வாழைக்காய் விடப்பட்டுமா? போதும் போதும். ஓகே. அம்மாவும் பார்த்திங்கன்னா பொங்கல் தான். அப்படியே இலையில லைட்டாக படைச்ச சாதத்தோட சர்க்கரை சோறு ஆட்டி வச்சுருக்காங்க. என்ன ஒரு ரெண்டு போயிடுச்சாட்டுக்க? எத்தனை நாள் போகும்? நீ யாரை கேட்குற? கேட்டேன். இலையில இருக்கிறது இல்லையோ சாப்பிடணும். அப்படியே கொதைன்னு பார்த்துக்கிட்டு போனால் பேசுகிறேன். நான் பேசலையா? நான் பேசுகிறேன். குழம்பு வந்து புளிப்பாக இருக்குன்னு அப்பா சொல்லிட்டாரு. அதனால் இது ஒரு புளிப்பாங்குது அம்மா. உனக்கு புளிப்பு தெரியலையாம்மா? டிவி பார்த்துட்டு சாப்பிட்றியா?
சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் உட்காந்துருப்போம். என்னப்பா இந்த வருஷம் சித்திரை பொங்கல் எப்படி போணுச்சு? சித்திரை பொங்கல் வந்து நல்லா போணுச்சு. எப்படின்னா காலையில் சாமி புறப்பாடு, அப்புறம் சாமி கும்பிட்டோம், அடுத்தது சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டாச்சு. அடுத்தது சாப்பிட்டோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. காலையிலேருந்து இன்ன வரையும் கொஞ்சம் அதிக வெயில் இல்லை. மான் அப்படியே மேகமூட்டமாக இருந்துக்கிட்டு வெயில் தாக்கம் இல்லை இன்ன வரலையும். அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் காத்தேச உட்காந்துருக்கோம் மக்களே. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் எல்லா வருஷமும் கொண்டாடுற மாதிரி இந்த வருஷமும் சிறப்பாக கொண்டாடிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த எங்கள் வீட்டு சிறப்பு இந்த சித்திரை பொங்கல் கொண்டாடினதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. அடுத்த வரையும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே.